கோடம்பாக்கம் டு கோட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். அதில் வந்து நோ டவுட். அதை நம்ம யோசிக்கலாம். கோடம்பாக்கத்திலேருந்து கோட்டைக்கு ஆசைப்பட்ட முதல் நபர் அல்ல திரு விஜய். வருவாரா இல்லையாங்கிற நமக்கு தெரியாது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே நமக்கு வந்து எம்ஜிஆர், அதற்கு சற்று முன்னாடியே கலைஞர், அதற்கும் சற்று முன்னாடி பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி அம்மா, எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. விஜயகாந்த் நம்ம பார்த்துருக்கோம், சரத்குமார் பார்த்துருக்கோம், கார்த்திக் பார்த்துருக்கோம், நிறைய 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 நண்பர்கள் வந்து டி ராஜேந்தர் பார்த்துருக்கோம். அப்படி 1 2 இல்லாமல் ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் வந்து யாருக்கு சக்ஸஸ் பண்ண, பாக்கியராஜ் ட்ரை பண்ணியிருக்காரு, யார் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அவ்வளோதான். எம்ஜிஆர் வந்து வந்தார்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவருக்கு வந்தான்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் அதற்கு முன்னாடியே பெரிய அரசியல் பயணம் மேற்கொண்டார்கள் எல்லாருமே மறந்துடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு புரியல. நேர கட்சி ஆரம்பிச்சார் முதலமைச்சரான மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து திமுக இருந்தார். திமுகவுடைய புரோட்டோகாலில் டாப் 3rd பொசிஷனில் இருந்தார். பொருளாளருங்கிற இடத்துல தலைவர், பொதுச்செயலாளர், பொருளாளர் இடத்துல இருந்தார். அப்படிப்பட்ட பொசிஷன் இருந்தவரை அது என்ன இன்னைக்கு வந்து திரு டிஆர் பாலு இருக்காரு, ஒரு முன்னாடி வந்து துரைமுண்டம் இருந்திருக்கிறாரு, ஒரு காலத்தில் கலைஞரே இருந்திருக்கிறார் அந்த போஸ்ட். அப்படிப்பட்ட போஸ்ட்ல இருந்தவருங்கிற பார்க்குறோம். அண்ணா பீரியடில் கலைஞர் வந்து பொருளாளர், ஸ்டாலின் இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு கீ போஸ்ட்ல இருந்தவர், சட்டமன்ற தேர்தலை சந்திச்சவர், மக்களை சந்திச்சு வென்றவர், தேர்தல் எலெக்ஷன் நின்று பரங்கிமலை செயின்ட் தாமஸ் மவுண்ட் எலெக்ஷன் நின்றவர், அதெல்லாம் மறந்துட்டு நேராக வந்து நின்றலாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ வந்து அதுதான் மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம். அப்போ கோட்டைக்கு போகலாம். கோடம்பாக்கத்துலேருந்து அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. மக்கள் ஆதரவு இருக்கணும். சினிமாவுக்கு காசு கொடுத்து படம் பார்க்குறவங்களுடைய மைண்ட் செட் வேறு, வாக்களிக்கிறது மைண்ட் செட் வேறு. இது வந்து நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு, இது வந்து என்னுடைய பிரதிநிதி நீ அப்படிங்கிற இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம். நீங்கள் படம் பார்க்குறீங்க, ஐ சப்போர்ட், சூப்பர், நடிகர் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு, டைரக்டர் ஏதோ ஒரு காரணங்களுக்காக படம் பார்ப்பாங்க. இது என்டையர்லி டிஃபரெண்ட் கேம். ஆனால் இது வந்து ஒரு தனி நபருடைய கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு, பழக்க வழக்கம், ஒழுக்கம், இது அத்தனையுமே பார்த்து செய்யக்கூடிய விஷயம். அது என்டையர்லி டிஃபரெண்ட் கேம். கோடம்பாக்கம் டு கோட்டை எல்லோருக்கும் சாத்தியமில்லை. கோட்டைக்கு போகலாம், வரலாம், பார்க்கலாம். நீங்களும் போகலாம், நானும் போகலாம். கோட்டையை பிடிப்பது, ஆட்சியை பிடிப்பதுங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட் கேம். தட்ஸ் நாட் ஈஸி கேம்.